இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் அருகே இணைப்பு சாலை கேட்டு பொதுமக்கள் மறியல் போராட்டம். ஓராண்டாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் ஆத்திரம். சங்கராபுரம் பேரூராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்கள். மாலை முரசு செய்தி எதிரொலியாக ஆட்சியர் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கல். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 4 மாட வீதியில் வாகனங்கள் செல்ல தடை. மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என போலீசார் எச்சரிக்கை. உதகை ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி. கண்களை கொள்ளை கொள்ளும் மலர்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஒட்டன்சத்திரம் அருகே இணைப்பு சாலை கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அரங்கநாதபுரம் பெரிய காலனி, லக்கையன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 750 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. திண்டுக்கல் பழனி தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது செம்மடைப்பட்டி முதல் ஒட்டன்சத்திரம் லக்கையன் கோட்டை வரை புதிய பைபாஸ் சாலை மற்றும் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் லக்கையன் கோட்டை பகுதி மக்கள் சாலையை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 1 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இணைப்பு சாலை அமைத்து தர வேண்டும் என்று கடந்த ஓராண்டாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சாலை பணிகள் முழுவதும் நிறைவடைந்துள்ள நிலையில் இணைப்பு சாலை அமைக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திண்டுக்கல் பழனி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாங்கள் 1 வருட காலமாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை பிடி ஆபீஸ் கொண்டு அதை வேலை செய்த ஒரு சைட் இன்ஜினியர் பிஎம் வரைக்கும் நாங்கள் தகவல் கொடுத்தோம். எங்களுக்கு இணைப்பு சாலை வேணும். இந்த பக்கம் லெக்கையங்கோட்டை காலனியில் ஒரு 350 வீடு, அரங்கநாதபுரம் லெக்கையங்கோட்டையில் ஒரு 300 வீடுக்கு மேலே குடியிருக்கோம். 600-700 பொதுமக்கள் வச்சு வரோம். நாங்கள் கிராஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு எவ்வளோ வேண்டுதல் வைத்தோம். அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம ட்ரைனேஜ் கட்டியிருக்காங்க. அந்த ட்ரைனேஜ்ல மண்ணு கொட்டாம 15 அடி பள்ளம் இருக்குது அந்த பக்கத்துல. அதுக்கு மண்ணு கொட்டணும் 6 மாசமா சொல்றோம், கொட்டல. 3 பேர் கீழே விழுந்து கால் ஒடிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலை தேசிய நெடுஞ்சாலையும் மக்களை ரொம்ப அவமதி பண்றாங்க. எங்களுக்கு பாலம் அமைச்சு கொடுக்காம இந்த வேலையை செய்ய விடமாட்டோங்கிறத நாங்க தீர்மானமா தெரிவிச்சுக்கிறோம். தேசிய சட்டத்தில் இன்ஜினியர்லாம் வர்றாங்க, நாங்கள் வேலை செய்யணும் 2-3 தடவை தடுத்தோம். அப்பயும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னைக்கு போராட்டத்துக்கு இறங்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு மேலே மத்திய அரசு செய்யலைன்னா இதை விட நடவடிக்கையான மிகப்பெரிய போராட்டம் நடத்த தான் போகிறோம். போட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்போ போட மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்குறோம், அது பணிவுடன் செஞ்சு தரணும், இந்த இணைப்பு சாலை எங்களுக்கு அமைச்சு தரணும். மாலை முரசு செய்தி எதிரொலியாக சங்கராபுரம் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சியில் 15 வார்டுகளிலும் 41 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கையுறை, முகக்கவசம், காலணி உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை. இதனால் கைகளில் பிளாஸ்டிக் கவர்களை மாட்டிக்கொண்டு கழிவுகளை அப்புறப்படுத்தியும் குப்பைகளை அள்ளியும் வந்தனர். இதனால் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் செய்தியை கண்ட மாவட்ட ஆட்சியர் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று பேரூராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணி செய்யக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களின் நிலையை ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். செய்தி ஒளிபரப்பாகி 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 3 நாட்களுக்கு 4 மாட வீதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் நாளை சித்ரா பௌர்ணமி விழா நடைபெறவுள்ளது. இதில் சுமார் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 3 நாட்களுக்கு 4 மாட வீதிகள், தென் மற்றும் வட ஒத்தவாடை தெரு ஆகிய வீதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் பைக், ஆட்டோ, கார் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். உதகை ரோஜா பூங்காவில் தொடங்கியுள்ள 220வது ரோஜா கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கோடை விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுக்கும் வண்ணம் உள்ளனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக ஆண்டுதோறும் தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகையில் உள்ள ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சியினை அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இந்த ஆண்டு கடல்வாழ் உயிரினங்களை மையமாக வைத்து வண்ண மலர்களை கொண்டு பல்வேறு மலர் சிற்பங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கடல் உயிரினங்கள்லாம் வச்சு, ஃப்ளவர்ஸ் வச்சு அதோட அந்த தீம் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ரோசஸ் வந்துட்டு இங்கே எங்களால் பார்க்க முடியுது. நிறைய கலர்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறனால பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. 24 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள டால்பின், முத்துச்சிப்பி, நத்தை, மீன், ஆமை, நண்டு, நட்சத்திர மீன், கடல் கன்னி உள்ளிட்ட வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. ஒரே இடத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வண்ண வண்ண ரோஜா மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள மலர் சிற்பங்களுடன் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். ஒவ்வொரு கடல் உயிரினங்களும் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாக மேற்படுத்தியிருக்கிறார்கள். காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழகான வண்ண மலர்கள் எங்களுடைய இதயங்களை கொள்ளை கொண்டுள்ளன. ஒவ்வொரு மக்களும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் மிகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இந்த சீதோஷங்களை அனுமதிப்பது மட்டுமில்லாமல் இந்த மலர் கண்காட்சி ஏற்படுத்திய அரசாங்கத்திற்கு, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பொதுமக்கள் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரியை சேர்ந்த சிறுவர்கள் தங்களது சேமிப்பு பணத்தை இந்திய ராணுவத்திற்கு நன்கொடையாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளேரிப்பள்ளியில் வசித்து வரும் லட்சுமிபதி பிரசாந்தி தம்பதிக்கு தேஜஸ்பதி மற்றும் ஆதித்யாபதி என 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் வாங்குவதற்காக வழங்கப்படும் சில்லறை காசுகளை சிறுக சிறுக உண்டியலில் சேர்த்து வைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்தியாவும் பதிலடி கொடுத்து வருகிறது. எல்லையில் போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் சிறுவர்கள் தேஜஸ்பதி மற்றும் ஆதித்யாபதி இருவரும் தாங்கள் சேமித்து வைத்துள்ள பணத்தை இந்திய ராணுவத்திற்கு நன்கொடையாக வழங்குவதாக பெற்றோரிடம் கூறிய நிலையில் பெற்றோரும் சமீபத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வழங்கினர். உண்டியல் பணத்தை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சிறுவர்களின் செயலை பாராட்டி இனிப்புகளை வழங்கி பாராட்டினர். வள்ளியூரில் பேக்கரியில் தேநீர் குடிக்க சென்ற நரிக்குறவ மக்களுக்கு டீ கொடுக்க மறுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் எதிரே உள்ள பிரபல பேக்கரியில் டீ குடிப்பதற்காக நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த சரத் என்ற இளைஞர் சென்றுள்ளார். தேநீருக்கான பணத்தை கொடுத்து டோக்கன் வாங்கி டீ மாஸ்டரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் டீ கொடுக்க வேண்டாம் என்று கடை உரிமையாளர் கூறியதாக கூறி டீ மாஸ்டர் டீ கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் நரிக்குறவரின் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து கடை உரிமையாளரிடம் கேட்டபோது அவர்கள் டீ குடித்துவிட்டு கடை முன்பாக சண்டையிடுவதாகவும் தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும் புகார் கூறினார். நரிக்குறவரின மக்களுக்கு டீ வழங்காதது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நம்மளுக்கு டீ கொடுக்க விடாது சட்டப்படி இந்த கடை வச்சிருக்காங்க நினச்சி டீ குடிக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை நாங்கள் உங்களோட சீப்பாக இருக்கோம், எங்களுக்கு டீ கொடுக்க விடாது யாரும் சொல்லியிருக்காங்க. அப்படி ஓனர் சொன்னாங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் நீங்கள் சொல்லுங்க ஐயா.
இப்படி எல்லாம் கடை நடக்க எல்லா ஊரில் நான் எல்லா கடையில் டீ குடிச்சிருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ டீ தந்து தான் தர்றாங்க, டோக்கனும் தர மாட்டாங்க, டீயும் தர மாட்டாங்க. எதுக்கு எங்க பார்த்தா சீப்பாவா தெரியுது? நீ சும்மா கொடுக்கறது நீ சொல்றது நான் கேட்கல. ஓனர் அப்படி சொல்லியிருக்காரா? ஃபோஸ்டர்ஸ் எட்கியஸின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தலசையன பெருமாள் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாள் தேரோட்டம் நடைபெற்றதை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் தலசையன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கொட்டும் மழையிலும் பட்ட மரத்தான் தெய்வத்திற்கு பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. காவல் தெய்வமாக விளங்கும் பட்ட மரத்தான் சுவாமி கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி கடந்த 2ஆம் தேதி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பாக ஜல்லிக்கட்டு காளையுடன் பூத்தட்டு மற்றும் பால்குடம் எடுத்து சென்று கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பயங்கர வெடி சத்தத்துடன் கூடிய நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளான கரும்பூர், மேல் சான்றோர் குப்பம், வெங்கடசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிச்சத்தத்துடன் நில அதிர்வு உணர்வு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் உணரப்பட்ட சத்தமானது நில அதிர்வா அல்லது புவி வெடிப்பா என்பது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விழிப்புணர்வு ஏற்படுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அமைந்துள்ள வேப்பமரத்து மாரியம்மன் கோவிலில் முளைப்பாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அகத்தாரிப்பு கிராமத்தில் அமைந்துள்ள வேப்பமரத்து மாரியம்மன் கோவிலில் கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. விழாவையொட்டி நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்நிலையில் நிறைவு நாளில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மேளதாளங்களுடன் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக் கடன் செலுத்தினர். இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் சைமன் ஆனந்த்ராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அப்ளைட் ஹெல்த் சயின்ஸ் படிப்பு குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.